ஹாய் ஆல். ஸோ வந்து டெட் இன்னைக்கு 15th நவம்பர் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஜென்ரல் இங்கிலீஷோட ஆன்சர் அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதே பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு பேப்பர் தான். நான் சொல்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும். ஸோ அதே பேட்டர்ன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட அதே பேட்டர்ன்லேயே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஈஸின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் 30 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அபவ் 25 ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸில். ஓகே ஃபைன். ஸோ இதில் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த ரைட்டர் ஆஃப் திஸ் குவாட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ரைட்டர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. த ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன்ங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Choose a correct question tag for the statement below from the given option. Okay, so the teacher reminded her students to report early to school tomorrow. She looked at them and said, "You will come early to school tomorrow." ஸோ இந்த பேராகிராஃபே தேவையில்லை, இந்த கொஸ்டின் டேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கணும், ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பற்றி பார்க்கும்போது யூ வில்னு இருக்கு. ஸோ வில்லுங்கிறது நெகட்டிவ் டேக், ஓன்ட் யூங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா fill in the blanks in the sentence below with appropriate form of the verb when bracket choose the answer from the options given. ஓகே, ஸோ இது வந்து டென்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும், சின்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் எதில் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஸ் பின் ஐஎன்ஜின்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ராகுல் ஹேஸ் பின் பேட்டிங் வெல் சின்ஸ் த 25th over. ஓகே, அடுத்ததாக பாருங்க, வேர்ட்ஸ் லைக் இட்ஸ், தேர் இஸ் அண்ட் தட் இஸ். ஸோ இது மூணுமே பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா fill in the blanks with the sentence below. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் பேஸ் பண்ணி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேர்ட்ஸ் வித் ஒமிட்டட் லெட்டர்ஸ் இல்லை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. வித் ஒமிட்டட் லெட்டர்ஸ் விச் ஆர் ரீப்ளேஸ்ட் இன் ரிட்டன் இங்கிலீஷ் வித் அன் அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சுருக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கான்ட்ராக்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்க, ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கெட்ஸ் அப், முதல்ல அவர் வந்து எழுந்துக்கிறாரு. அடுத்ததாக ஹி ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. ஓகே, அடுத்ததாக படிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீச்சஸ் த ஆஃபீஸ் 9 AM ஷார்ப். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹி ஃபினிஷஸ் இஸ் ஒர்க் அட் 5 PM. ஸோ இந்த ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிரானரி இஸ் ஏ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த த்ரெஷோல்டு கிரெயின், இது வந்து கரெக்ட். ஓகே, அதே மாதிரி கேனரி, கேனரி இஸ் எ பிளேஸ் வேர் ஃபுட் இஸ் பேக்டு இன் கேன்ஸ் அண்ட் டின்ஸ் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்ததாக பாருங்க, சூஸ் த சூட்டபிள் கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் பிட்வீன் இருக்கிற கன்ஜெக்ஷன், இண்டிபெண்ட் கிளாஸ்க்கு பிட்வீன் இருக்கிற கன்ஜெக்ஷன் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னு இருக்கு. இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், அதுக்கான ரீசன் தானே இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, choose the answer from the option given to fill in the blanks in the sentence below. All teachers liked Sherin because she was the. ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா டீச்சருக்குமே ஷெரீனை பிடிக்கும். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா பிகாஸ் ஷி வாஸ் டேஷ் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இதில் வந்து சூப்பர்லேட்டிவ் வரும். அதுக்கான ஹிண்ட் வேர்ட் என்னது, த இருக்கு. அது இல்லாமல் அவங்க வந்து கம்பேரிசன் வந்து ரெண்டு இதுக்கு பிட்வீன் சொல்லலை. ஸோ கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஷி வாஸ் த அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து இது சூப்பர்லேட்டிவ்ல தான் வரும். ஓகே, ஸோ சூப்பர்லேட்டிவ்ல வர்றதுனால மோஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டுடியஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சிஸ்டர் இன் லா ஃப்ரம் த ஆப்ஷன். ஸோ இது காம்பவுண்ட் வேர்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நவுன்ல தான் வந்து ப்ளூரல் வரணும். ஸோ ஆப்ஷன் சி சிஸ்டர்ஸ் இன் லாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கம்பேர், கலெக்டிவ் நவுன் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பேக் ஆஃப் டாக். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீஸ் வந்து என்ன வரும்னா கேக்கிள் ஆஃப் கீஸ்.
ஓகே, அடுத்தது ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ். அடுத்தது மியூசிஷியன்ஸ் வந்து பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஓகே, ஸோ 2, 4, 1, 3ல எது இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ சம்மர்ல பார்த்தீங்கன்னா, அ ட்ரீ ஸ்ட்ரெச்சஸ் தேர் லீஃப் பிரான்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சன். ஸோ ஈஸியாவே இருக்கு. ஸோ இது வந்து ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்ல என்ன நடக்கும்? ஸோ வந்து பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நியூ கிரீன் லீவ்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்ததா வின்டர்ல பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஸோ வின்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ட்ரீஸ் வந்து ஹேவ் நோ லீவ்ஸ் ஆன் தெம். ஓகே. ஸோ இது வந்து சீன் வரும். ஸோ அடுத்தது ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ் வந்து ஷெட் தேர் லீவ்ஸ்ன்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ல எது வரும்னு பாருங்க. ஸோ 3 ஓகே. ஸோ 4, 3 அப்படி வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, 4, 3, 1, 2. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஓகே. இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸோ மை ஃபாதர் பிரசன்டட் மீ எ வாட்ச். ஓகே. ஸோ வந்து இங்க சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்ததா வந்து வெர்ப் இருக்கு. ஓகே. ஸோ வந்து இத யாருக்கு குடுத்தாங்க? பிரசன்டட் டூ ஹூம்ங்கிறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ என்ன குடுத்தாங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஐஓடிஓ. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். From the given option, choose the correct set of possessive adjective. Possessiveனாலே நமக்கு தெரியும். Possessive adjectivesனா என்ன? மை, என்னது அப்படின்னு வர்றது எல்லாமே possessiveness. ஸோ மை, அவர், யுவர்ஸ், ஹிஸ், உண்டு, எந்து அந்த மாதிரி வந்து பொசசிவா பேசுறது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, சூட்டபிள் கொஸ்டின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. சூட்டபிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹி drank காஃபி. ஓகே. ஸோ ஹி drank காஃபி twice a day. ஓகே. ஸோ வந்து இல்ல வந்து சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின்ஸ் எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஹவு ஆஃபன் ஹவு ஆஃபன் டிட் ஹி ட்ரிங்க் காஃபி? ஓகே. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் வரும். டுவிஸ் ஏ டேங்கிறது இங்கே என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா ஃப்ரீக்வன்சியை ரெஃபர் பண்ணுது. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஆஃபன்ங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கு. ஓகே. ஃப்ரீக்வன்சி ரெஃபர் பண்ணுறதுனால வந்து எத்தனை தடவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 தடவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஹவு ஆஃபன் டிட் யூ ட்ரிங்க் காஃபி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, டீம்ஸ் வில் யூஷுவலி ஆர்கெஸ்ட்ரேட் பாசஸ் அண்ட் dribbles so that the ball travels up the field, thereby helping them to score. In the above sentence, orchestrate refers to. ஸோ எதை ரெஃபர் பண்ணுது? ஸோ எதை ரெஃபர் பண்ணா கோஆர்டினேட். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி கோஆர்டினேட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஆர்கெஸ்ட்ரேட்னா ஏதாவது டு பிளான் ஆர் அரேஞ்ச் ஆக்ஷன்ஸ் இன் ஹார்மோனி ஆர் கோஆர்டினேஷன் சேம் அஸ். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது கோஆர்டினேட் பண்ணுறது அதுதான் ஆர்கெஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகே. வாட் இஸ் எ ஃபீமேல் ஆஃப் எ ஃபாக்ஸ் கால்ட்? ஸோ மேல்னா வந்து ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் பி விக்ஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் கீப் ஆன்ங்கிறது ஒரு கண்டினியூ பண்ணுறது. ஸோ வந்து இது ஒன்ங்கிறது டு கண்டினியூ டூயிங் சம்திங். ஸோ கால் பேக். ஓகே. ஸோ கால் பேக்குங்கிறது ரிட்டன் எ கால். ஸோ டு லுக் ஆஃப்டர்ங்கிறது டேக் கேர் ஆஃப் தான் வரும். ஸோ வந்து கெட் ரிட் ஆஃப்ங்கிறது எலிமினேட். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ஏங்கிறது 3. ஸோ கரெக்டாக வருது பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் த லிஸ்ட் பிலோ டஸ் நாட் டேக் த ப்ரிஃபிக்ஸ்? எது வந்து ப்ரிஃபிக்ஸ் எடுத்துக்காதுன்னு கேட்குறாங்க. ஒமிட் பண்ணுறது எது? சில பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்தீங்கனாலே போதும். ரீலோட், ரீசெட், ரீஎவாலுவேட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ரீஒபேங்கிறது கிடையாது. டிஸ்ஒபேன்னு தான் வரும். ஓகே. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ வந்து கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேட்டர்ன்லேயே வந்திருக்கு. ஸோ எது வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ட் எது, தப்பு எது அப்படிங்கிற பேஸில். சஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த ரூட் வேர்ட். ஸோ இட் இஸ் நாட் பிளேஸ்டு பிஃபோர் த ரூட் வேர்ட். இது வந்து ஆஃப்டரில் தான், ரூட் வேர்டுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. ஓகே. சிலாபிஃபிகேஷன் இஸ் த ஆக்ட் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ். So in the light of the above statement, choose the most appropriate answer from the option given below. Okay. So வந்து அப்படி பார்க்கும்போது ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது கரெக்ட். இது வந்து தப்பு. இது வந்து ப்ரிஃபிக்ஸ்னு வந்திருக்கும்.
ஓகே, ஸோ எது வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் இன்கரெக்ட்னு இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் கரெக்ட்ங்கிறது தான் சரியான இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிப் வேர்ட் ஆஃப் ஸ்பெக்டாக்கிள்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம யூஸ்வலாக ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பெக் தான் இந்த கிளிப் வேர்ட், அது ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட். ஸோ வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஆட் வேர்ட் இந்த லிஸ்ட் பிலோ. ஆட் வேர்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இல்லை மற்ற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். எனார்மஸ், ஜைஜான்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மாசிவ். ஓகே, ஸோ இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது? வெரி லார்ஜ் திங்ஸை பற்றி சொல்லுது. ஓகே, வெரி லார்ஜ். ஸோ எது வந்து மார்வலஸ் மட்டும் ஆட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா மார்வலஸ்னா என்ன, வண்டர்ஃபுல், அமேசிங் அப்படின்னு. ஸோ இது மட்டும் தான் மீனிங் மாறுது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்ததா பாருங்க, ஐடென்டிஃபை த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. ஓகே, இல்லை அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஏதாவது 5 சென்சஸ்ல பெர்சிவ் ஆகாதது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். 5 சென்சஸ் என்ன, தொடுறது, பார்க்கறது, ஹியரிங், இதுல வராதது எதுன்னு பார்க்கணும். ஸோ பாக்ஸு, பென்சிலு, ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஸோ இல்லை ஹாப்பினஸ் மட்டும் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வராது. ஓகேவா, ஸோ வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். ஓகே, பெர்சீவ்டு. ஓகே, இந்த 5 சென்சஸ்ல பெர்சீவ் ஆகாததான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ மற்ற மூணும் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததை பாருங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சர்டைன் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சக்சசிவ் லைன்ஸ். ரிப்பிட்டேஷன் ஆகும். ஓகே, ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்சசிவ் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஆனோஃபெரான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆனோஃபெரா. Choose the correct form of the verb within the bracket. ஓகே, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், இதுதான் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சின்ஸ்ன்னு இருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஹேஸ் பீன் அப்படிங்கிற ஐஎன்ஜியோட வரும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஸோ வந்து க்ரோயிங் பிளான்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் சொல்லுவாங்க. அடுத்ததா டயலாக் இஸ் மோஸ்ட்லி. ஓகே, டயலாக் எப்படி பேசுவாங்க? ஸோ ஸ்போக்கன். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. அடுத்ததாக வந்து ஸ்பீச் இஸ் மோஸ்ட்லி டேஷ். ஸ்பீச்சுங்கிறது என்னது ஆக்சுவலி? ரிட்டன். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரண்ட்லி பஞ்சுவேட்டட் கேட்டிருக்காங்க. வி இன்வைட்டட் ராம், ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா, வி லிவ் இன் இந்தியா, டு ஹாவ் எ புக், பாரதி இஸ் எ தமிழ் போயட். கரெக்ட்லி பஞ்சுவேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி லிவ் இன் இந்தியா. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா if both accepted B and D are correct sentence. So okay, which of the following sentence is correctly punctuated வந்து we live in India அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து தப்பா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வரணும். ஸோ வந்து இது கரெக்டானது வந்து we live in Indiaங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, டிகிரி ஆஃப் கம்பேரிசன் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூஸ் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். ஓகே, ஸோ வந்து சூஸ் த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கேன் பி மேட் யூசிங் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட். ஸோ அட்வர்பா, வெர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, அடுத்தது வந்து ஐடென்டிஃபை த வேர்ட் இன் த லிஸ்ட் பிலோ விச் இஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட்னு எதை சொல்லுவாங்க? ஓகே, த ஃபோனோடெலிஃபோட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான அந்த அந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஃபோனோடெலிஃபோட். ஓகே, 90 லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதை அப்படியே பிரித்து போட்டிருக்கணும், இது கலந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஏ ரியல் வெல்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்னு இருக்கு. ஏ, நர்ச்சர் தம் லைக் யுவர் ஹெல்த். ஓகே, ஸோ லைக் ஹெல்த் ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன். ஹெல்த்துன்னு முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்த், வெல்த். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஏஏன்னு வரும். ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யுவர் ஜெஸ்ட். ஜெஸ்ட்னு இருக்கு. ஸோ பீன்னு வருது. இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ஸோ ஏஏபிபி அப்படிங்கிறது எங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட
ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ குரூப் 2, 2A மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஓகே. ஸோ நம்மளோட ஆப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கங்க வித் அஃபோர்டபுள் காஸ்ட், மெயின்லி வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்காக. ஸோ இந்த பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னா, ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது போன வாட்டி குரூப் 2 எழுந்தவங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ். ஸோ இப்போலேருந்தே அது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச்னு ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் 90+ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட ஆப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.